நான் அவ்வளவு தூரம் நான் பாதிக்கப்பட்டு நான் பேசுறேன். ஏன் இது யாருக்குமே புரிய மாட்டேங்குது? பணம் பெரிய விஷயமே இல்ல. பணம் இந்த உலகத்துல முக்கியம் கிடையாது. ஒரு நல்ல நிம்மதியா வாழணும். எந்த இடத்துக்கு போனாலும் நிம்மதியா இருக்கணும். யார் ஒருத்தன ஒரு புர்கா கலட்டுறேன் அத வீடியோ எடுத்து வச்சிருக்கான். அதை ஏன் கேட்க மாட்டீங்க? ஏன் யாருமே இப்படி பண்றீங்க? இப்படியெல்லாம் நடக்குது இந்த நாட்டுல. இதே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் சிங்கப்பெண் படைக்கு போன் அடிக்கிறேன். என்ன இந்த மாதிரி பின்தொடர்றாங்க, யாராவது வந்து என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி நான் அவ்வளவு தூரம் போன் பண்றேன். ஆனா லயன் மட்டும் தான் போகுது. ஒண்ணுமே அதுல இருந்து யாரும் எனக்கு இது வரைக்கும் ரிப்பீட்டட் கூட கால் பண்ணவே கிடையாது. கூட்டு பாலியல் செஞ்சு உன்னை கொல்லுவேன்னு சொல்றாங்க. இத நான் போய் ஸ்டேஷன்ல சொன்னதுக்கு இன்ஸ்பெக்டர் மீனா மேடம் என்ன சொல்றாங்கன்னா, நீ அவங்களோட காம்ப்ரமைஸ்னா போயிரு, இல்ல அப்படின்னா உன்னை அவங்களே கொன்றுவாங்கன்னு சொல்லி என்ன செய்யறாங்க. அந்த சிங்கப்பெண் படை யாருமே வரல, எதுவுமே ஒண்ணுமே பண்ணல. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மதுரையில் இஸ்லாமிய பெண் ஒருவர் தொழிலதிபர் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்து வீடியோ எடுத்து வைத்து கொலை மிரட்டல் விடுத்து வருவதாகவும், இதனை சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்கு தெரிவிக்க செல்போனில் அழைத்த போது எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை என்றும் கதறி எழுத சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாநகரைச் சேர்ந்த 22 வயது இஸ்லாமிய பெண் கடந்த 2023ஆம் ஆண்டு மதுரை காலவாசல் பகுதியில் 45 வயது லிங்கதுரை என்பவரின் PM டவர்ஸ் என்ற தங்கும் விடுதியொன்றில் அலுவலக வரவேற்பாளராக பணியில் சேர்ந்துள்ளார். இந்த நிலையில் லிங்கதுரை கடந்த 2024ஆம் ஆண்டு ஒரு நாள் இரவு கலெக்ஷன் பணத்தையும் வாடகை பணத்தையும் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வருமாறு அந்த பெண்ணிடம் கூறியுள்ளார். ஆனால் அந்த பெண் அதற்கு மறுத்திருக்கிறார். இருப்பினும் லிங்கதுரை நாங்கள் வீட்டில் குடும்பத்தோடு தான் இருக்கிறோம் என்று கூறி வீட்டிற்கு வருமாறு வற்புறுத்தியதால் அவரும் நம்பி சென்றுள்ளார். அப்போது லிங்கதுரையும் அவரின் உறவினர் சூரஜும் அந்த பெண்ணுக்கு தண்ணீரில் மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்து வீடியோ எடுத்து வைத்திருக்கின்றனர். அதன் பிறகும் அந்த வீடியோவை காட்டி மிரட்டி அந்த பெண்ணுக்கு மேலும் பாலியல் துன்புறுத்தல்கள் அளித்து கொலை மிரட்டலும் விடுத்து வந்துள்ளனர். இதனால் பயந்து வேலைக்கு செல்வதையும் அவர் நிறுத்திவிட்டார். இவ்வாறு இருக்க கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி லிங்கதுரை தனது அடியாட்களுடன் அந்த பெண்ணை கடத்தி சென்று 4 நாட்கள் வீட்டில் அடைத்து வைத்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தியுள்ளார். அதன் பின்னர் எப்படியோ அவர் காவல்துறை உதவி எண்ணுக்கு போன் செய்த பின்னர் காவல்துறையினர் வந்து முறையாக விசாரணை கூட நடத்தாமல் அவரை அனுப்பி வைத்துள்ளனர். பிறகு அந்த பெண் லிங்கதுரை மற்றும் சூரஜ் மீது மதுரை மாநகர தெற்கு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்த நிலையில் வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் காவல் ஆய்வாளர் மீனா லிங்கதுரையிடம் பணம் பெற்றுக்கொண்டு அவருக்கு சாதகமாக செயல்படுவதாகவும் தன்னை அவர்கள் கொலை செய்து விடுவார்கள் என்றும் கண்ணீர் மல்க அந்த பெண் பேட்டி அளித்திருக்கிறார். பெண்கள் மகளிர் காவல் நிலையத்தில் உள்ள ஒரு அதிகாரி ஒரு மகளிருக்கு அகேன்ஸ்டாவே பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு நீ போன்னு சொல்றாங்க. பணத்தை வாங்கிட்டு நான் ஏன் போனோம்? நான் தப்பு பண்ணலையே. தப்பு பண்ணவனுக்கு அப்ப தண்டனை கிடைக்காது அந்த நாட்டுல. பெங்களூருக்கு என்ன